என்ன பண்ண போறோம் பார்ட்னர்? பத்த வச்சு பறக்க விட போறோம். ஸோ பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் பெரிய ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த படமுமே இல்லை. அதுக்கு அடுத்தது பிரின்ஸு சர்தார் தான் வந்தது. அதை தாண்டி இப்போ 4ஆம் தேதி வந்து ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அது என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் தேதி சில படங்கள் வந்து ஓடிடியில் வருது. அது என்ன படங்கள்லாம் வருது அப்படிங்கிறதையும் பற்றி பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் சர்தார் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, பிரின்ஸ் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, அப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, அதுக்கு அடுத்ததாக தேங்க் காடு, ராம் சேது, இந்த 2 படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அக்ஷய்குமார் அவர்கள் நடித்த ராம் சேது இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ டே 5ஓட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு 8,10,00,000. டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 63,20,00,000 வந்து இந்த படம் வந்து வசூல் செஞ்சுருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது 140 கோடி. ஸோ இந்த படம் வந்து 5 நாளில் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப பெருசுங்கிறதுனால இது பத்தாது. கண்டிப்பாக இந்நேரத்துக்கு ஒரு 80 கோடி கிட்டே எடுத்திருக்கணும். ஸோ இதுக்கு மேலே இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் இந்த படம் ஹிட்டா ஃப்ளாப்பா இல்லை டிசாஸ்டராங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக அஜய் தேவ்கன் அவர்களோட தேங்க் காட் படம், இந்த படம் வந்து டே 5 கலெக்ஷன் வந்து 4,30,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 29,45,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 100 கோடி. ஸோ இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் செய்யலை. ஸோ இப்போவே இந்த படத்துக்கு ஃப்ளாப் அப்படிங்கிற வெர்டிக்டை கொடுத்துட்டாங்க நிறையா வெப்சைட்டில். அதுக்கு அடுத்ததாக பொன்னியின் செல்வன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு டே 30 தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1,10,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2,30,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து டே 30. இத்தனைக்கும் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ஏன் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்தது அப்படிங்கிறது நேற்று பேசணும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பேப்பர் வியூ. ஸோ ஒரு வியூக்குமே நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த படத்தை பார்த்து முடிக்கணும். மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி முன்னாடி ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னா மறுபடியும் பே பண்ணணும். அதுதான் பே பர் வியூ. இதை சொன்னதுக்கு நேற்று பேப்பர் வியூவா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போனதில் பேப்பர் வியூன்னு கேட்டுருச்சு போல். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 225 கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 523,60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பொன்னியின் செல்வன் படத்தோட 30 நாள் கலெக்ஷன் இது தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக பிரின்ஸு படத்தோட டே 9 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 60 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். ஸோ டே 9 கலெக்ஷன்லேயே முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. பிரின்ஸ் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் தமிழ்நாட்டில் 31 கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது உலகம் முழுக்க 43,15,00,000 வந்து வசூல் செஞ்சுருக்கு. இவ்வளோ தான் இந்த படத்தோட வசூல். இப்படியே மிஞ்சி போனால் கூட ஒரு 47-48 வந்து இந்த படம் வந்து வசூல் செய்யும். அதையும் தாண்டி இந்த படம் வந்து ஓடிடிலையும் சேட்டலைட் ரைட்ஸ்லேயும் ஒரு வியாபாரம் இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாங்கினாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய லாஸை கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் பெரிய ரேட்டுக்கு விற்றுருக்காங்க. முந்தைய படமான சிவகார்த்திகேயன் அவர்களோட முந்தைய படமான டாக்டரு டான், இந்த படம்லாம் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சதுனால இந்த படத்தையும் ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே லாஸ். போன படத்தில் அனிருத் இருக்கார், இந்த படத்தில் இல்லையே, அதுக்கேற்று பார்த்து வாங்க மாட்டிங்களா? சர்தார் படத்தோட டே 9 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 4,25,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 20 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 25 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 4,65,00,000. ஸோ இந்த படம் ஒரு டீசெண்டான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குது. குறைஞ்சது ஒரு ஆவரேஜாக ஒரு 4 கோடி 5 கோடி எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சர்தார் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 57 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 10,65,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 8,15,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 76,40,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஆந்திராலேயுமே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஓவர்சீஸ்லேயுமே வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது இதுவரையும் 76 கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கு. 100 கோடி இது வந்து வசூல் எட்டுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிற படம், ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படம் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்தை சொல்கிறேன் பாருங்கள். பிரம்மாஸ்திராவும் பொன்னியின் செல்வனும் வந்து 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பொன்னியின் செல்வன் என்ன தான் ஆல்ரெடி வந்து
அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகியிருந்தாலுமே அது வந்து ஒரு காசு கட்டினா தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு 200 கட்டினா தான் பார்க்க முடியும். என்ன தான் நீங்கள் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாலுமே அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி பார்க்குறதுக்கு நீங்கள் ரெண்ட்டு பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அவங்க நிறைய படத்துக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. முக்கியமான படங்களுக்கு அந்த மாதிரி ரெண்ட் வைக்கிறாங்க. ஸோ இப்போ பொன்னியின் செல்வன் 4ஆம் தேதியிலேருந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அதாவது அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறவங்களுக்கு ரெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. இது இல்லாமல் பிரம்மாஸ்திரா படமும் வந்து நவம்பர் 4ஆம் தேதி தான் வருது. இது இல்லாமல் பிரின்ஸு படம் வந்து இந்த மாதம் வந்து நவம்பர் மாதம் வந்து கண்டிப்பாக வந்துடும். தமிழ் தெலுங்கு ரெண்டுமே வந்து ஒரு 25ஆம் தேதி அந்த டைமில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பிரின்ஸு படமும் கூடிய சீக்கிரம் அந்த ஓடிடியில் வந்துடும். ஸோ சரியாக ஓடல, அதனால் இன்னும் கூடிய சீக்கிரம் வரத்துக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததான் தேட்டர் ரிலீஸ் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 4ஆம் தேதி வந்து 3 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் 2 படம் வந்து ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது நல்லா கேடுங்க, 2 ரெட் ஜெயிண்ட் மூவிஸு, 2 ஜெயிண்ட் மூவிஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் தப்பாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அது வேறு கமெண்ட்டில் போட்டு திட்டுறாங்க. 2 ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வந்து வருது. அதில் ஒன்று வந்து ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுற படம் வந்து காஃபி வித் காதல். ஸோ இந்த படம் வந்து சுந்தர் சி அவர்களோட டைரக்ஷனில் வர ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே நடித்த ஒரு படம். கலகலன்னு இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ யுவன் சங்கர் ராஜா ப்ளஸ் இளையராஜா அவர்களோட இசையில் வர இந்த படம் நவம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜெயிண்ட் மூவிஸு. அதுக்கடுத்ததாக லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு போயிடலாமா அப்படின்னு தோணுது. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுமே ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தான். ஸோ இந்த படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. யுவன் சங்கர் ராஜா தான் இதுலேயுமே. ஸோ 4ஆம் தேதி இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கடுத்ததாக அசோக் செல்வன் நடித்த நித்தம் ஒரு ஆனம் அப்படிங்கிற ஒரு படமும் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 3 படம் தான் வந்து தேட்டரில் இப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ இது இல்லாமல் பொன்னியின் செல்வன் படம் வந்து போன மாதம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் சர்தாரும் பிரின்ஸும். ஸோ இதுக்கு நடுவில் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு தெரியுமா? அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பிஸ்தா அப்புறம் ரீ அப்படிங்கிற 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனதே சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு டாப் 10 மூவிஸ் வீடியோவில் மட்டும் இந்த பிஸ்தாவை பற்றி நான் பேசியிருக்கேன். அதுக்கடுத்து தான் ஆற்றல், காதலிச்சா தப்பா, முகமரியான், ரிப்பீட் ஷூ, சஞ்சீவன் அப்படிங்கிற இந்த 5 படம் வந்து 14ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் ரிப்பீட் ஷூ இதை மட்டும் நான் ஒரு போஸ்டரில் பார்த்துருக்கேன். நம்ம யோகி பாபு அவர்கள் நடிச்சிருக்காரு. அவர் ஏதோ சீரியஸாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு படத்துக்கு போஸ்டர் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது 16ஆம் தேதி சூப்பர் சீனியர் ஹீரோஸ் பாக்யராஜ், இந்த பாண்டியராஜன்லாம் சேர்ந்து பழைய டேரக்டர் பழைய நடிகர்கள்லாம் சேர்ந்து நிறைய பேர் நடிச்சிருக்கதை சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த படத்தை இன்றைக்கி தான் நான் கேள்விப்படுறேன். ஸோ அதுக்கடுத்ததான் 21ஆம் தேதி பிரின்ஸு சர்தார் ரிலீஸ் ஆச்சு. இது நம்மளுக்கு தெரியும். 28ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன படம் பார்த்தீங்கன்னா காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னு. இது பழைய பாட்டாச்சே, காலங்களில் அவள் வசந்தம். இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. போய் பார்க்கணுன்னா பாருங்கள். ஆனால் இந்த படங்கள்லாம் என்ன படம்னு எனக்கு தெரியல. அதாவது பாருங்கள், எவ்வளோ படம் ஒரு மாதத்துக்கு ரிலீஸ் ஆகுது தெரியுமா? விக்ரமுக்கு அப்புறமே ஒரு 100 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 100 படங்களில் நம்மளுக்கு கைவிட்டு எண்ணி தான் சொல்ல முடியும் சில படங்கள். இப்போ விருமனே, திருச்சிற்றம்பலம், நானே வருவேன், பொன்னியின் செல்வன், சர்தாரு, கோப்ரா, இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 10 படம், தெரியாதது 90 படம் இருக்குது. அந்த மாதிரி ரிலீஸ் ஆகி ரொம்ப மண்ணை கவ்விக்கிட்டு போகிற படங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. என்ன தான் ஒரு பக்கம் விக்ரம் மாதிரியும், திருச்சிற்றம்பலம் மாதிரியும், பொன்னியின் செல்வன் மாதிரியும், சர்தார் மாதிரியும் தொடர்ந்து வந்து நிறையா வெற்றிகள் தமிழ் சினிமாவுக்கு வந்தாலுமே இந்த மாதிரி பேர் தெரியாத படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகிட்டு போகிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நவம்பர் 4ஆம் தேதி இந்த 3 படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.